الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد جاءكم من الله نور وكتاب مبين صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பேரருளால் நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு உதயமாக்குவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தேர்வு செய்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் சிறந்த ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நாம் எல்லாம் சங்கமித்திருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் என்று சொல்லிவிட்டாலே நூறும் மின் நூறில்லா, அல்லாஹ்வுடைய ஒளியில் இருந்து ஒளியாக, அஃதலு ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே சிறந்த படைப்பான சையதுல் முர்சலீன், நபிமார்களுக்கு தலைமையான ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகம் அனைத்திற்கும் அருளாக வந்துதித்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, கீர்த்தியை, மேன்மையை, கண்ணியத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அசாத்தியமான அல்லாஹ் அந்த பண்புகளை, உயர்ந்த குணங்களை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை உலக மக்களுக்கு மத்தியிலே அது சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகில் உள்ள ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலேயும் ஒவ்வொரு மெம்பர்களிலேயும் இந்த மாதம் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏனைய மாதங்களிலே ஏனைய காலங்களிலே பேசுவதை விட சற்று அதிகமாக பேசப்படக்கூடிய சிறந்த ஒரு காலம்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். அப்போ ரபியுல் அவ்வல் மாதத்திலே எவ்வளவுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயர்த்தி வானுலாவிய அளவிற்கு பேசினாலும் கூட, புகழ்ந்தாலும் கூட, அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக தகுதி படைத்த அவர்களுடைய அந்த புகழை, கீர்த்தியை நாம் முழுமையாக சொன்னவர்களாக ஆக முடியாது. இமாம் பூஸரி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, கீர்த்தியை, சிறப்பை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட உங்களுடைய நாவுகள் சடைந்து விடுமே தவிர நபிகளாரை முழுமையாக நீங்கள் சொல்லி புகழ்ந்து முடித்ததாக ஆகாது என்பதாக சொன்னார். அந்த அடிப்படையிலே நபிகளாருடைய வரவும், வாக்கும், வாழ்க்கையும் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, சிறப்பை அளித்த ஒரு வாழ்க்கை. அந்த வகையில் இன்றைய தினத்திலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து
அவர்களுடைய சிறப்பை கூறக்கூடிய வகையில் அல்லாஹ் எப்படியெல்லாம் பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கீர்த்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாகவும் ஹதீஸே குதுசியின் வாயிலாகவும் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன் வழிகளின் வாயிலாகவும் எப்படியெல்லாம் சொல்ல வைத்திருக்கின்றான். அவருடைய புகழ் உச்சம் என்ன, உயர்வு என்ன என்பதை குறித்து நாம் இந்த ஜும்மாவில் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நபிகளாருக்கு முந்தி அனுப்பப்பட்ட நபிமார்களை எல்லாம் சொல்லும் பொழுது பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை நபிகளாரையும் சேர்த்து தான் அர்சல்னா என்று சொல்லுவோம். இன்னா அர்சல்னாக்க நபி உங்களை நாம் அனுப்பினோம் என்று சொல்லுவதை போன்று அர்சல்னா வலகது அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க கௌமுக்கு அனுப்பி வச்சோம் நபியாக. வலகது அர்சல்னா மூசா பி ஆயாத்தினா, மூசாவை நம்முடைய அற்புதங்களை எல்லாம் கொடுத்து நம்ம அனுப்பிச்சு வச்சோம் நபியாக. வலகது அர்சல்னா மூசா சொல்லிவிட்டு வலகது அர்சல்னா நூஹன் வ இப்ராஹீம, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்முடைய தூதராக நாம் அனுப்பி வச்சோம்னு சொல்கிறான். கடைசியாக சொல்லும் பொழுது வலகது அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக்க, உங்களுக்கு முன்பு எத்தனையோ நபிமார்களை நாம் அனுப்பினோம் என்பதாக நிறைவாக சொல்லிடுவான். அப்போ முந்தைய நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அர்சல்னா நாம் அனுப்பினோம், நாம் அனுப்பினோம் என்ற அந்த அர்சல்னா என்ற வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிலாகித்து அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தி பேசும் பொழுது அர்சல்னா என்றும் கூறுகின்றான். அத்தோடு சில சிறப்பான வார்த்தைகளை சொல்லி அவர்களை இப்படி அனுப்பி இருக்கின்றோம்னு சொல்கிறோம். மற்ற நபிமார்களை போன்று நாம் அனுப்பினாலும் நபியாக வந்தாலும் கூட அவர்களின் கீர்த்தி, அவர்களுடைய சிறப்பு, அவர்களுக்குண்டான உயர்வு என்ன தெரியுமா என்று சொல்லும் பொழுது வகது ஜாஅக்கும் மினல்லாஹி கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூறுன் வ கிதாபும் முபீன். இந்த பெருமானார் முஹம்மதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே ஒளியாக வந்திருக்கின்றார்கள். என்ன சொல்றான்? கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து நூறாக. அப்போ மின் என்றால் ஃப்ரம், நூறாக அல்லாஹ் அவர்களை அனுப்பியிருக்கிறார், நூறாக அனுப்பியிருக்கிறான். நூறு என்று சொன்னால் என்ன? ஒளி. தானும் ஒளிர்ந்திருக்கும் பிற வஸ்துக்களை ஒளிர வைக்கும். அப்போ ஒளிக்கு என்ன தன்மைன்னு சொன்னால் அரபியில் சொல்லுவாங்க, தானும் ஒளி மிகுந்ததாக இருக்கும், அதன் மூலம் பிற வஸ்துக்களும் ஒளி பெறும். அப்படிப்பட்ட ஒளியாக பெருமானார் அவர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் முகம்மதுன்னு சொல்கிறோம். இது வேறு எந்த நபிக்கும் அப்படி வார்த்தை சொல்ல இல்லை. எந்த நபியை பார்த்தா ஒளியாக அனுப்புறேன்னு சொல்ல இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அடுத்து சொல்லும் பொழுது கது ஜாஅக்கும் பசாயிரும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்தில் இருந்து உங்களிடத்திலே பசாயிராக வந்திருக்கின்றார். பசாயிர் என்று சொன்னால் ஒரு பொருளை ஒரு மனிதன் தேர்வு செய்யும் பொழுது விளம்பரத்தை வச்சு தேர்வு செய்யலாம், அல்லது ஏதோ சில ஆதாரங்களை வச்சு தேர்வு செய்யலாம். கண்ணால் பார்த்து ஒரு பொருளை தேர்வு செய்வது, உறுதிப்படுத்தி கொள்ளுவது. பசாயிர் என்று சொன்னால் கண்ணால் பார்த்து நான் அந்த பொருளை வாங்குகிறேன் என்று கண்ணால் பார்த்து ஒரு பொருளை தேர்வு செய்யும் பொழுது எந்த அளவுக்கு அதை மிக முக்கியமாக பார்த்து கொள்ளுவானோ அதுபோன்று உங்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கண்ணால் கண்ட உண்மையாக வந்திருக்கின்றார்கள் என்பதாக. இன்னொரு ஆயத்தில் கது ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு புர்ஹான் வந்திருக்கிறதுங்கிறான் அல்லாஹ். புர்ஹான் என்று சொன்னால் தெளிவான அத்தாட்சிகள். அல்லாஹ் ஒருத்தவன் இருக்கிறான், மர்மை இருக்குது, அல்லாஹ் தான் இவர்களை அனுப்பினான். இந்த ரப்பு ஒருத்தவன் எல்லாத்துக்கும் ஆலமீனா ரப்புக்கிட்டு இருக்கிறான் என்று எல்லா அத்தாட்சிகளுடைய
அல்லாஹு தாலாவை பற்றிய அத்தாட்சியாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி கத் ஜாஅக்குமுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்திலிருந்து ஹக்கு வந்திருக்கிறது, உண்மை வந்திருக்கிறது, வலிமை வந்திருக்கிறது, எந்த விதமான சந்தேகமும் இல்லாத உங்களுக்கு ஹக் உண்மை வந்திருக்கிறது என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசும் பொழுது, அவருடைய வருகையை குறித்து சொல்லும் பொழுது, இத்தனை வகையில் எந்த அபிமானிகளையும் அல்லாஹ் அந்த அளவுக்கு சொல்ல இல்லை. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டுமே சொல்லுகின்றான். நூர் ஒளி என்பதாகவே பேசுகின்றான். உங்களிடத்தில் ஒளி வந்து விட்டது. எங்கேருந்து வந்தது? மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒளி வந்திருக்குதுங்கிறான். ஏன் புறத்திலிருந்து நான் அனுப்பி வச்ச ஒளி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, பெருமானார் அவர்களை ஒளியாக நூறாக எப்படி பார்ப்பது என்பதை குறித்து, எப்படி அவர்கள் ஒளியாக இருந்தார் என்பதை குறித்து ஹஜ்ரத் இஸ்மாயில் ஹக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அதாவது தப்சீர்களில் மிகப்பெரிய தப்சீர் சொன்னால் ரூஹுல் பயான்னு சொல்லுவாங்க. ரூஹுல் பயான் வந்து மிகப்பெரிய தப்சீர்களில் பெருசு, 30 பாகம். அது 30 பாகத்தை 10 வால்யூமாக போட்டிருப்பாங்க. ரொம்ப பெருசாக பெரிய கிதாப் அது. அதில் அவங்க பெருமானார் அவர்களெல்லாம் ஒளியாக தான் அனுப்பிச்சிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு அவர் விளக்கம் சொல்லுவார்கள். பெருமானார் அவர்கள் ஒளியாக இருக்குகிறார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க. என்னது? அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக அவர்கள் எங்கு இருந்தார்கள், உலகத்து வரக்கு முன்னாடி என்ன அங்கே இருந்தான்னு சொல்லும் பொழுது, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுலிக நூரன் கப்ல அன் யுக்லகல் கௌன், இந்த உலகமெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக, இந்த வானம் பூமி எல்லாம் படைக்கப்படும் முன்பாகவே அவர்கள் ஒளியாக படைக்கப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் ஒளியாக படைக்கப்பட்டு இருந்தார்கள். அப்போ முன்கூட்டியே நூறு முஹம்மதி என்று சொல்லக்கூடிய ஒளி இருந்தது. இதற்கு என்ன ஆதாரம்? நபி அவர்கள் இந்த உலகம் அண்ட சராசரம் எல்லாம் படைக்கப்படும் முன்பாக, அப்போ என்ன சொல்கிறாங்க? யுஹ்லுக்கல் கவுன் என்று சொன்னால் படைப்புகள் எல்லாம் படைக்கும் முன்னர். படைப்புகள்னு சொல்லும் பொழுது அதில் வந்து அல்லாஹ்வுடைய அரிசி, குர்சி, சொர்க்கம், நரகம், மலக்குகள் எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலே அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அதற்கு ஆதாரம் உதாரணங்கள் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன செஞ்சான்? லம்மா அரத்து அன் அஹ்லுக்கல் ஹல்க, அதான் ஹதீஸ் குதுஸினுடைய வார்த்தை இது. லம்மா அரத்து அன் அஹ்லுக்கல் ஹல்க, நான் என்னை தவிர எந்த படைப்புகளும் இல்லாமல் இருந்த சமயத்தில் நான் என்னிலிருந்து சில படைப்புகளை படைக்க நான் நினைத்த பொழுது, கபுலத்தம் மின் நூறி, என் ஒளியில் ஒரு பிடி ஒளியை நான் எடுத்தேன். அல்லாஹ் சொல்வதை கொண்டு ஹதீஸ் குதுஸி, என்னுடைய ஒளி அல்லாஹ் நூறும் மின் சமாவாத்து வல்லாஹ், வானம் பூமியின் ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக குர்ஆன் சொல்லிட்டு இருக்குது. ஒளி மிகுந்தவன், ஒளியானவன். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ஒளியில் இருந்து ஒரு பிடியை நான் எடுத்து அதை ஃபகுல்து லஹு கூனி நூருன் முஹம்மதன், அதுக்கப்புறம் பேர் வச்சிருக்கிறான், நீ முஹம்மது என்ற ஒளியாக ஆகிவிடு என்பதாக என்னுடைய ஒளியிலிருந்து ஒரு பிடி எடுத்து அதற்கு நான் நூரை முஹம்மது என்பதாக பெயர் வைத்தேன். அப்படி வச்சதுக்கு அப்புறம் சும்ம ஹலக்து மின் நூரி முஹம்மதின் குல்ல ஷைஇன், அந்த நூர முஹம்மதிலிருந்து தான் வானத்தை, பூமியை, மலக்குகளை, சொர்க்கத்தை, நரகத்தை எல்லாவற்றையும் நான் படைத்தேன் என்பதாக ஹதீஸ் குதுஸி. அப்போ அல்லாஹு தஆலா தன் ஒளியில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதற்கு நூரே முஹம்மது என்பதாக பெயர் வைத்து அதிலிருந்து எல்லா வஸ்துக்களையும் படைத்ததாக அந்த ஹதீஸ் குதுஸின் வாயிலாக சொல்லப்படுகின்றது. அதற்கு ஹதீஸில்
நேரடியாக பெருமானார்கள் சொன்ன செய்தியை ஆதாரமாக இப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு முறை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அப்போ வருகை தந்த பொழுது, யா ஜிப்ராயில் கம் அம்மர்த மினன் நபியீன், இந்த ஹதீஸ் அப்படியே கிதாபில் அந்த தஃப்ஸீர் எழுதுகிறாங்க. யா ஜிப்ராயில் கம் அம்மர்த மினன் நபியீன், நபிமார்கள் எல்லாத்துக்கும் வகை கொண்டாந்தீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நீங்கள் வந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு நீளமான வயசாக இருக்கும். அப்போ உங்களுடைய வயசு என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன வயது இருக்கும் என்று கேட்கும் பொழுது, அப்போது ஜிப்ராயில் சொல்கிறாங்க, அப்படி ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்ல முடியாது. என்றாலும் ஒரு கணக்கு ஒன்று நான் சொல்கிறேன், அதை வைத்து என்னுடைய வயசை நீங்கள் கணக்கு போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கைர அன்னஃபி ஹிஜாபிர் ராபிஇ நஜ்மன் யத்லு ஃபி குல்லி சபஈன அல்ஃப மர்ரா, அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே 4வது வானத்தில் 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஒளிமிகுந்த நட்சத்திரம் ஒன்று உதயமாகும். 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசுக்கு கீழே 4ஆம் வானத்திலே ஒரு நட்சத்திரம் ஜொலிக்க ஆரம்பிக்கும். எப்போங்க? 70,000 வருஷம் கழிச்சு தான் ஒரு தடவை. அந்த நட்சத்திரத்தை ரைத்து நான் பார்த்திருக்கின்றேன். இஸ்னீன வசபியும் அல்ஃப மர்ரா, யுத்தத்தில் பார்த்துருக்கிறேன். 72,000 தடவை பார்த்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போது 1-2 கணக்கு போட்டால் ஒரு 70,000 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 70,000 வருஷம் வந்தால் தான் 2வது வரும். அப்புறம் ஒரு 70,000 வருஷம் வந்தால் தான் 3வது வரும். இந்த மாதிரி பார்க்க போனால் 72,000 தடவைகள் நான் பார்த்திருக்கின்றேன்னு சொன்னாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இதுதான் என் வயசுடைய கணக்கு என்னால் சொல்ல முடியும், இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொன்ன பொழுது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வபி இஸ்ஸத்தி ரப்பி, என்னுடைய ரப்பின் மீது ஆணையாக கூறுகின்றேன், அனதாலிக்கல் கௌகப் அப்படின்னாங்க. அந்த ஒளிமிகுந்த நட்சத்திரம் நானாகத்தான் இருந்தேன் அப்படின்னாங்க. அப்போ அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு காலத்திற்கு முன்பாகவே தன்னுடைய ஒளியில் இருந்து ஒளியாக அவன் ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த ஒளிதான் நபிமார்கள் எல்லாராலும் பேசப்பட்டது. வர இருக்குகின்றார் வந்த எந்த நபியும் பெருமானார் அவர்களை குறித்து நன்மாராயம் கூறாதவர்கள் யாருமே இல்லைன்னு அல்லாஹ் எல்லாரும் அவன் சொன்னாங்க. அப்போ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வானம் பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால் எந்த வஸ்துக்களும் அந்த ஜிப்ராயிலே படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனித உருவம் எப்போங்க வந்துச்சு? மனுஷ உருவம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் தான் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு தான் மனிதர்களுடைய ஒரு தோற்றம் மனுஷன் என்பதாக வருதுங்க. அப்போ பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உடலுக்கு பெருமானாருடைய உடல் வகையிலே தந்தையாக இருந்தாலும் கூட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவாகுவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் நமது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் பார்க்கலாம், குன்து நபியன் வல் ஆதமு பைனல் மாஇ வத்தீனி, நான் அப்பவே நபியாக இருக்கிறேன் சொல்கிறாங்க. நான் அப்பவே நபியாக இருக்கிறேன். எப்போ? ஆதம் இந்த மண்ணும் தண்ணீருமாக இருந்தார் அல்லவா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எப்படி படைத்தான்? மண்ணையும் தண்ணீரையும் கலக்கி தன் கையால் படைத்ததாக சொல்கிறான். அப்போ ஆதம் மண்ணாக இருக்குது, தண்ணியாக இருக்குது. அப்பவே நான் நபியாக இருந்தேன் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கணும். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலுக்கு தான் தந்தையாக இருந்தார்கள். அவர்கள் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அதுதான் போன ஜும்மாவில் சொன்னோம், நபிகளார் அவர்களை ஆதம் எப்போ பார்க்குறாங்க?
கண்ணை முழிச்சு ரூஹ் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சொர்க்கத்தில் அது எழுதப்பட்டிருக்கின்றது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக. இந்த உலகத்துக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் செய்த குற்றங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அதுதான் சொல்கிறாங்க, அந்த பெயருடையவரை கொண்டு நான் அவர்களுடைய பரக்கத்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறேன் என்பதாக சொல்லி கரந்த இஸ்மஹூபி இஸ்மிக், யாருடைய பெயரை உன் பெயரோடு சேர்த்து வைத்திருக்கின்றாயோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயரால் பரக்கத்தால் நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் மன்னித்ததாக நமக்கு பார்க்கணும் சரித்திரங்களே. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு என்ன வந்திருக்கிறாங்க, நூறாக வந்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக பசாயிர் என்று சொல்லக்கூடிய கண்ணால் காணக்கூடிய சாட்சியாக இருக்கின்றார்கள். புர்ஹான் என்று சொல்லக்கூடிய அத்தாட்சியாக இருக்கின்றார்கள். ஹக்கு என்று சொல்லக்கூடிய மெய்யாக இருக்கின்றார்கள். அப்போ எந்த நபிமார்களுக்கும் இவ்வளவு சிறப்பு அல்லாஹ் சொல்றேன். அப்போது பெருமானார்களுடைய அந்த வெளிப்பார்வை மனித தோற்றம் என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய அந்த அந்தரங்க ஹைஅத், அந்தரங்க தன்மை, இவைகளெல்லாம் அல்லாஹு தஆலா வித்தியாசமாக வச்சிருந்தான். நம்முடைய பார்வையை போன்ற ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை இல்லை, நம்முடைய உடலை போன்ற ரசூலுல்லாஹ்வுடைய உடல் இல்லை. நமக்குண்டான இந்த சட்டங்கள், இந்த ஷரியத் சட்டமை போன்ற ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத் சட்டமெல்லாம் எல்லாத்துலேயும் வித்தியாசம். ரசூலுல்லாஹ்வுக்கு நேர் மாற்றமானவர்கள். பெருமானார்களுடைய அந்த அஜாயிபுகள், அற்புதங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று ஒரு தலைப்பாக பேசப்பட வேண்டும். அப்போ வெளி தோட்டத்திலே மனித உருவத்திலே அல்லாஹு தஆலா அந்த ஒளியை கொண்டு வருவதற்காக வேண்டி என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உருவத்தை கொடுத்தான். ஆனால் உள்ளுக்குள்ளே பெருமானார் அவர்கள் அற்புதமான படைப்பு, அஃஸலுல் மக்லூகாத், படைப்புகளில் மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள். அப்போது வெளி தோற்றத்துக்கு அப்படி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, காஷ்மீருக்கு போகிறார், அங்கே போனால் மொத்தமாக ஆடை போட்டுக்குவார், குளிர்க்கு மொத்தமாக போட்டுக்குவார். அதே மனுஷன் அரபு நாட்டு பக்கம் போனார்னாக்கா மெல்லிசாக ஆடை போட்டுக்குவார். அந்த ஆடை அங்கே போட முடியாது. ஆனால் ஆடைகள் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுமே தவிர மனுஷன் அவர் தான். இது மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உலகத்துக்கு நூறாக அனுப்பியிருக்கின்றான். ஆனால் அவர்களுடைய உள் தன்மைகள் நம்மை போன்றது அல்ல. அவர்கள் பெருமானார் அவர்கள் எல்லாம் பல வகையில் வைத்து வச்சிருந்தான். எப்படி நூறு என்று சொன்னால் ஹதீஸ் ஷரீஃப்களில் வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்வார்களேயானால் அவர்களுடைய நிழல் பூமியில் விழுவதில்லை. லா யகஉ ஸில்ல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய நிழல் தரையில் விழாது. ஏனென்று சொன்னால் அன்னஹு நூறுன், அவர்களே ஒளியாக இருந்தார்கள். அப்போ ஒளிக்கு நிழல் தேவையில்லை, ஜடப்பொருளுக்கு தேவைப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியாக இருந்தார்கள். அந்த சிறப்பு ரசூலுல்லாஹ் முஜிசாத்துகளில். அடுத்தபடியாக அவர்களுடைய உடம்பில் ஈக்கள் அமராது, ட்ரெஸ்ஸில் கூட உட்காராது ஈயெல்லாம். நபிகளாரோட ட்ரெஸ்ஸில் ஈக்கள் அமர்வது இல்லை. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இந்த உடலை போன்று அல்ல. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார். யாருன்னு கேட்டால் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க அவர் இல்லத்துக்கு வெயில் நாளில் போகிறாங்க. போகும் பொழுது சற்று நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க ஒரு இடத்துல, அவங்க வீட்டில் ஒரு பகுதியில். அப்போ நல்ல வெயில், கடுமையான வியர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேர்வை. பெருமானார்கள் எழுந்து வெளியில் நின்று வந்ததுக்கப்புறம் உம்மு சுலைம் அவங்க தாயார் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த வேர்வைகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பாட்டிலில் அடைக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. யார சூழல்லாம் உங்களுடைய இந்த வியர்வை, இதை நாங்கள் மிக உயர்ந்த நறுமணமாக உபயோகித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இல்லங்களிலே பெண்களுக்கு கல்யாண நேரத்தில் அதை நாங்கள் பூசி நாங்கள் அவர்கள் மனத்தை உண்டாக்குவோம்.
அவ்வளவு மனம் மிகுந்த உடம்பு கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ்களில் நிறைய பார்க்கலாம். பெருமானார் அவர்கள் தெருவிலே செல்லுவார்களே, ஆனால் அந்த தெரு போனதுக்கப்புறம் மணத்துக்கிட்டே இருக்குமா, இந்த வழியாக ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். இது ஹதீஸ் ஆதாரமாக நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்படி. ஆனால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு உயர்வு படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது, அவர் அப்படி இருந்தாங்க, அதனால அவங்களால தொடர்ந்து நோன்பு வைக்க முடிஞ்சு, அதனால் அவங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு யாரும் அவர்களை வித்தியாசப்படுத்தி பார்த்து விடக்கூடாது. நபின்னு சொன்னால் நம்மள மாதிரி இல்லை, அவங்க வேற படைப்பு என்று நீங்கள் நினச்சிடாதீங்க என்று மக்களுக்கு கூறுவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா அனபஷருன் மிஸ்லுக்கும், உங்களை மாதிரி நான் ஒரு மனுஷன் தான் நபியை நீங்கள் சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் சொல்ல வச்சான். தாயின் வயிற்றில் பிறக்க வச்சான், பால் குடிக்க வச்சான். நம்மள மாதிரி உலகத்தில் அவர்கள் மனைவி மக்களோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றாலும் கூட அவர்கள் தனித்துவம் இருக்குகின்றது. ஷரியத் சட்டம் இருக்கு இல்லையா, அது கூட நம்மள மாதிரி கிடையாது. அப்போ சில பேர் பேசுவாங்க, நபி என்ன அவ்வளோ அல்லாவுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்களா? நிச்சயமாக அல்லாஹ் நிகராக அல்லாஹ் தான். என்ன சொல்லுவாங்க, ஆனால் அபுதுஹு வ ரசூல், நான் அல்லாவுக்கு அடிமை, அப்புறம்தான் ரசூல், அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. என்றாலும் அல்லாஹ் அவர்களுக்கு பல சிறப்புகளை கொண்டு அல்லாஹ் வைத்து வச்சிருந்தான். எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஷரியத் சட்டம் இருக்கு இல்லையா, அது கூட நமக்கும் அவர்களுக்கும் ஒத்து போவாது. பெருமானார் அவர்கள் நோன்பு வைப்பாங்க, தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க. சோம விசால்னு பேர். நோன்பு திறக்க மாட்டாங்க, அடுத்த நாள் நோன்பு வந்துடுவாங்க, அடுத்த நாள் நோன்பு இருப்பாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி இருக்கலாமே, ரசூலுல்லாஹ் இருக்கிற மாதிரி நோன்பு திறக்காமே நோன்பு இருக்கலாமே என்பதாக சஹர் செய்கிறதில்லை, சஹரும் செய்கிறதில்லை, நோன்பும் திறக்கிறது இல்லை. ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, நிறைய சஹாபாக்கள் மயக்கம் போட்டாங்க. அப்போ கேட்டாங்க, என்ன அப்படி, யாரை சொல்ல நீங்கள் நோன்பு வைக்கிறீங்கல்ல, அது மாதிரி நாங்களும் வைப்போம்ல என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஐயக்கும் மிஸ்லி, என்ன மாதிரி உங்களில் யார் இருக்குகின்றீர்கள்னு கேட்குறாங்க. என்ன மாதிரி உங்களில் யார் இருக்கிறீங்க, நான் உங்களை போன்றவன் அல்லன்னு சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல. எனக்கு தனித்துவத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். நான் இரவிலே, அதாவது நோன்பு வைக்கிறேன், நோன்பு இஃப்தார் செய்யாமல் அடுத்தப்பட சஹர்ஸா நோன்பு வைக்கிறேன். அத்இம்னி ரப்பி வஸ்கீனி, இறைவன் எனக்கு உணவு ஊட்டுகின்றான், என்னை குடிக்க வைக்கின்றான் அப்படின்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை இருக்கு இல்லையா, அது தஹஜ்ஜத் தொழுகை, அதுவும் ஃபர்லாக இருந்துச்சு. நமக்கு ஃபர்ல் இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபர்ல். பெருமானார் அவர்களுக்கு 4 மனைவிகளை விட அதிகமாக நிக்கா செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஜாயிஸ் இருந்தது, நமக்கு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜக்காத் ஃபர்ல் இல்லை, நமக்கு வசதிப்படுத்தவர்களுக்கு ஜக்காத் ஃபர்லாக இருக்குது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிலிருந்து ஒரு உயர்வான அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத பல சிறப்புகளை திருக்குர்ஆன் வழியாக, ஹதீஸ்களின் வழியாக நாம் பார்க்க செய்யலாம். எனவே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்துக்கு இறுதி காலத்தில் அவர்களுக்கு பிறகு வேறு நபி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முந்தைய நபிமார்களை எல்லாம் மெய்ப்பிக்கக்கூடியவர்களாக, முந்தைய வேதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து முழுமை பெற்ற வேதமாக, இந்த உலகம் முழுமைக்கும் அருளாக ரஹமத்தாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த இந்த புனிதமான மாதத்திலே உலகமெல்லாம் அவர்களை குறித்து நிறைய பேசவும், அவர்களுடைய அந்த துறைகள், வாழ்ந்த வழிமுறைகள், ஒவ்வொரு இயல்கள், குடும்ப இயல், அரசியல், அவர்களுடைய பரிபாலனங்கள் எல்லாத்தையும் பேசக்கூடிய காலங்கள். இதை நாம் வெறும் பேச்சோடு இருந்து விடாமல் நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் இந்த விழாக்கள். மீளாது திரும்ப தப்பாக சொல்லுவாங்க, விழான்னு சொன்னாங்க என்னமா விழா கொண்டாடுறாங்க என்பதை. விழாக்கள் கொண்டாடப்படுவதில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை ஒவ்வொரு உலமாக்களை கொடுத்து, ஒரு தலைப்பை கொடுத்து அவர்களுடைய வழிமுறைகளை பேச வைக்கிறது, அதை கேட்பதற்காக உண்டான சிறந்த காலங்கள். அப்பேற்பட்ட அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு அவருடைய சிறப்பை பற்றி பேசவும் கேட்போமாக நசீபை கொடுத்தான். எல்லாம் அல்லாஹ் அந்த நபியினுடைய உம்மத்தில் நம்மை பிறக்க வைத்ததற்கு நாம் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தாலும் கூட அது நன்றிக்கடனாக ஆகாது. எனவே அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவர்களை முழுமையாக பின்பற்றி
அவர்கள் சொன்ன செய்த செயல்களை எல்லாம் நாம் செயல் வடிவிலே கொண்டு வந்து அவர்களுடைய அன்பையும் அருளையும் பெற்று இந்த உலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ்வுடைய அந்த நல்ல சொர்க்கத்தை அவருடைய ஷஃபாத்துடைய நசீவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாக்கு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.